வெங்கட் கொஞ்சம் ஃபுல் ஸ்க்ரீன் வைங்க ப்ரோ. ஓகே. ஃபுல் ஸ்க்ரீனுங்க. ஹாய் கைஸ். ஸோ இந்த சேனல் நம்ம என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ESXi அப்கிரேட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ESXi அப்கிரேடு வந்து நம்ம ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து லைஃப் சைக்கிள் மேனேஜர் மூலமாக பண்ணலாம். இன்னொரு மெத்தட் வந்து கமாண்ட் லைன் மூலமாக பண்ணலாம். ஸோ இது வந்து அது டிபெண்ட்ஸ் ஆன் என்வரான்மெண்ட் பொறுத்து பண்ணுவாங்க. இதில் லைஃப் சைக்கிள் மேனேஜர்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, ஈஸியாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். லைக் நீங்கள் ஜஸ்ட் வந்து GUIல பண்ணிடுவீங்க. கமாண்ட் லைன் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒவ்வொன்றா அந்த ESXi partition எடுத்து கமாண்ட் வந்து ரன் பண்ணணும். ஸோ இதுக்கு ஆல்ரெடி நம்ம ப்ரீ ரெக்வசைட் இதை பற்றி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். என்னென்ன ப்ரீ ரெக்வசைட் வேணும் அப்படின்னு அதை பற்றி வேணா அந்த பழைய வீடியோ பார்த்துக்கோங்க. ஒரு ESXi அப்கிரேட் பண்ணணும்னா என்னென்ன ப்ரீ ரெக்வசைட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இருந்தாலும் நான் ஒரு சின்ன கிளான்ஸ் கொடுக்குறேன். ஸோ ESXi வந்து மெயின்டெனன்ஸ் மோடு போடணும். ஸோ மெயின்டெனன்ஸ் மோடு போட்டு அதில் இருக்கிற விர்ச்சுவல் மிஷின்ஸ் எல்லாத்தையுமே மைக்ரேட் பண்ணணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மைக்ரேட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ESXi ஹார்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி செக் பண்ணணும். 7.0 இருந்து 8.0க்கு ஹார்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி கண்டிப்பாக நம்ம செக் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிப்போர்ட் நம்ம வந்து கமாண்ட் லைனில் பண்ணுற மாதிரி இருந்தால் டிப்போர்ட் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணி அதை டேட்டா ஸ்டோரில் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தென் வி கேன் ப்ரொசீட் த ஆக்டிவிட்டி. இப்போ நம்ம ஆக்டிவிட்டி வந்து ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆக்டிவிட்டி ப்ரொசீட் பண்ணுறதுக்கு வி ஹாவ் டு கெட் அ ரூட் கிரெடென்ஷியல்ஸ். நம்மக்கிட்ட ரூட் கிரெடென்ஷியல்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம இது பண்ண முடியும், இல்லாட்டி பண்ண முடியாது. ரிமெம்பர் தட் நீ கமாண்ட் லைனில் ஒரு ESXi அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ரூட் கிரெடென்ஷியல்ஸ் நமக்கு வேணும். சரியா? ஃபைன். ஓகே, லெட்ஸ் கோ டு த ஆக்டிவிட்டி. இப்போ நீங்கள் இந்த ESXi பட்டி செஷன்ல கனெக்ட் பண்ணணும். அப்படி கனெக்ட் பண்றதுக்கு பட்டி சர்வீஸ் SSH சர்வீஸ் இருக்கும். செக்யூர் ஷெல் சர்வீஸ் ஒரு சர்வீஸ் இருக்கும். அந்த SSH சர்வீஸை வி ஹாவ் டு ஸ்டார்ட். நீங்க அந்த மானிட்டர் போங்க. ESXi செலக்ட் பண்ணிட்டு மானிட்டர் போனீங்கன்னா தேர் இஸ் ஆப்ஷன் கால்ட் கன்ஃபிகர் போனீங்கன்னா தேர் இஸ் ஆப்ஷன் கால்ட் சர்வீசஸ். அந்த சர்வீசஸை வந்து இதுல SSH ஒரு சர்வீஸ் இருக்கும். அந்த SSH சர்வீஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த சர்வீஸ் யூஸ்வலா ஸ்டாப்ல தான் இருக்கும். ஓகேங்களா? இதை நீங்க ஸ்டார்ட்னு கொடுக்கணும். அப்பதான் நம்மளால பட்டிஷன் எடுக்க முடியும், இல்லாட்டி பட்டிஷன் எடுக்க முடியாது. இது எதுக்காக அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்கன்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. யாரும் வந்து ஹேக் பண்ணிடக்கூடாது, ஈஸியா அந்த ஆக்சஸ் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத செக்யூரிட்டி பர்பஸ் வச்சிருக்காங்க. SSH ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஓகே, இப்போ SSH வந்து ரன்னிங் வருதா? இப்போ நம்மளால அதை ஆக்சஸ் பண்ண முடியும். அதை ஆக்சஸ் பண்றதுக்கு நம்ம அந்த ஜஸ்ட் அந்த ESXiயோட IP அட்ரஸ் ஆர் அந்த ESXiயோட FQDN நேம் காப்பி பண்ணி இந்த பட்டிஷன் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதுல ஜஸ்ட் இதை என்டர் மட்டும் பண்ணுங்க. இந்த பட்டி அப்படிங்கிறது ஒரு அப்ளிகேஷன், ஒரு சின்ன சாஃப்ட்வேர் தான். இது இன்ஸ்டால் பண்றது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் ஒரு கிளிக்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா பட்டிஷன் கனெக்ட் பண்ணிட்டோம். இதுல வந்து நம்ம ரூட் கிரெடென்ஷியல் என்டர் பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா ரூட் அப்படிங்கிற கிரெடென்ஷியல் ரூட் போட்டாச்சு. நம்ம பை டிஃபால்ட் லாகின் நேம் வந்து ரூட். தென் கிரெடென்ஷியல் நீங்க வந்து அப்ளை பண்றப்ப அந்த கிரெடென்ஷியல் டைப் பண்றப்ப டைப் ஆக தெரியாது. சரிங்களா? யூஸ்வலா விண்டோஸ் மிஷின்ல நீங்க ஒரு கிரெடென்ஷியல் டைப் பண்றீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் என்னென்ன எத்தனை டிஜிட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ESXi பொறுத்தவரை கிரெடென்ஷியல் உங்களால பார்க்க முடியாது. ஃபைன். இப்ப நம்ம கமாண்ட் லைன்ல பண்றதுக்கு எந்த லொகேஷன்ல நம்ம அந்த டிப்போர்ட் ஃபைலை வச்சிருக்கோமோ அந்த லொகேஷனை ப்ரோஸ் பண்ணணும். இது ஒரு சின்ன லினக்ஸ் கமாண்ட் தான். சரிங்களா? இது நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா டேட்டா ஸ்டோர் நேம் காப்பி பண்ணுங்க. ஒரு நிமிஷம். ஸோ நம்ம இப்போ அந்த 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 ISO இமேஜ் ஃபைல் எங்க இருக்குன்னு காமிங்க. இப்போ நம்ம ISOல டிப்போர்ட் ஃபைல், அந்த டிப்போ ஃபைல் வந்து எங்க இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். இதை நீங்க முதல்ல அப்லோட் பண்ணிக்கணும். சரிங்களா? டிப்போர்ட் ஃபைல் வந்து அந்த டேட்டா சென்டர் வந்து அந்த ESXல மேப் ஆயிருக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த டேட்டா சென்டர் அந்த டேட்டா ஸ்டோர் வந்து ESXல மேப் ஆயிருக்கணும். அந்த டேட்டா ஸ்டோர்ல வந்துட்டு ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டேட்டா ஸ்டோரை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபைல்ல யூ ஹேவ் டு கிரியேட் ஒன் ஃபோல்டர். நம்ம ஆல்ரெடி ISO அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த ஃபோல்டருக்குள்ள we already uploaded that depot file. So ISO folder click பண்ணுங்க. ISO அப்படிங்கிற folder click பண்ணுங்க.
ஸோ இந்த ஐஎஸ்ஓ ஃபோல்டுக்குள்ள தான் இந்த மெயின் ஃபைல் இருக்குது. இதுதான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போற டிப்போ ஃபைல். இது இந்த ஃபைலை நம்ம கமாண்ட் லைன்ல எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அதுக்கான பாத் என்னன்னு நான் இப்போ சொல்றேன். அதுக்கு முன்னாடி அந்த டேட்டா ஸ்டோர்ல என்னென்ன ஃபைல் இருக்குன்னு கமாண்ட் லைன்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்க்கிறதுக்கு, அதை பார்க்கலாம். இப்போ நீங்க டேட்டா ஸ்டோர் நேம் காப்பி பண்ணிக்கோங்க. டேட்டா ஸ்டோர் நேம் மட்டும் இல்ல ஒரே நிமிஷம். இப்ப பட்டிஷன் போங்க, பட்டிஷன் போங்க, பட்டிஷன் போங்களா ஒரு நிமிஷம். சிடி ஸ்பேஸ் அந்த டேட்டா ஸ்டோர் நேமை பேஸ்ட் பண்ணுங்க. என்டர். சரி கரெக்டா தான் பார்த்தேன். சரி ஓகே, இதை கேன்சல் பண்ணுங்க. இப்ப என்ட்ரு கொடுங்க. இது பட்டிஷன்ல என்ட்ரு கொடுங்க. ஹலோ ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா சிகாஸ் ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபோல்டர் இருக்கா இல்லையா? அந்த டேட்டா ஸ்டோர்ல ஃபோல்டர் இல்ல. விசிஎல்எஸ் ஃபோல்டர் இருக்குது, விசென்ட் 7.0 இருக்குது, ஐஎஸ்ஓ ஃபோல்டர் காணும். ஐஎஸ்ஓ ஃபோல்டர் எங்க தான் இருக்குது? கொஞ்சம் டேட்டா ஸ்டோர் மறுபடியும் டேட்டா ஸ்டோர் போங்களேன். ஃபைன், சரி ஓகே, நம்ம டேட்டா பாத்துக்கு போயிடலாம். அந்த கமெண்ட் போங்களேன், அந்த கமெண்ட் போங்க. கேஸ் இதுதான் கமாண்ட். இந்த கமாண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ESXCLA சாஃப்ட்வேர் விப் இன்ஸ்டால் -d /vmfs/volume/data store name. சரிங்களா? இதுதான் பாத்து. ஓகே, சோ இப்ப நீங்க எது வரை காப்பி பண்றீங்கன்னா டேட்டா ஸ்டோர் நேம் வரை காப்பி பண்ணிக்கோங்க வெங்கட். டில் அந்த டேட்டா ஸ்டோர் நேம் வரை காப்பி பண்ணிக்கோங்க. படிஷன் ஃபுல் ஸ்கிரீன் வைங்களா, இது தெரிய மாட்டேங்குது சரியா. படிஷன் ஃபுல் ஸ்கிரீன் வைங்க. படிஷன்ல இது கண்ட்ரோல் C கொடுத்து வெளியில வாங்க, இல்ல எக்ஸிட் கொடுங்க. இத எக்ஸிட் கொடுத்து வெளியில வந்துருங்க. குவிட் பண்ணுங்க, இல்லாட்டி எக்ஸிட் கொடுத்து வெளில வாங்க. ஓகே, see guys, இப்ப இருந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க,
partition கனெக்ட் பண்றோம். கனெக்ட் பண்ணிட்டு அந்த கமாண்டை காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. go to the command நோட்பேட் ஓபன் பண்ணுங்க. ஸோ கமாண்ட் பாத்தீங்கன்னா VMFS வால்யூம்ஸ் அது வரைக்கும் காமன். ஓகேங்களா? VMFS வால்யூம்ஸ் காமன். அதுக்கு மேல டேட்டா ஸ்டோர் இருக்கு இல்லையா, அந்த டேட்டா ஸ்டோர் எந்த டேட்டா ஸ்டோர்ல நம்மளோட ஃபைல் இருக்கோ அந்த டேட்டா ஸ்டோர் நேம் இங்க கொடுக்கணும். ஓகே, இப்போ டில் டேட்டா ஸ்டோர் வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. யா, காப்பி பண்ணி இதுல பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ண வேண்டாம், பேஸ்ட் மட்டும் பண்ணுங்க. எஸ், இப்போ command plus path ESXCLI software web install D அந்த டேட்டா ஸ்டோர் இருக்குல்ல, இப்ப ஸ்லாஷ் கொடுங்க. ஸ்லாஷ் இந்த இடத்துல ஸ்லாஷ் கொடுத்துட்டு நம்ம இந்த டேட்டா ஸ்டோருக்கு உள்ள ISO அப்படிங்கிற ஃபைல்ல நம்மளோட ஃபைல் வச்சிருக்கோம். அப்ப ஐ பிரஸ் பண்ணிட்டு டேப் பிரஸ் பண்ணுங்க. யா, இங்க பாருங்க, அந்த நம்ம கரெக்டான பாத்துல இருந்தா மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி டேப் பிரஸ் பண்றப்ப அந்த பாத் கரெக்டா போகும். சி, டேட்டா ஸ்டோர் -v சென்டர் அப்படிங்கிறது நம்மளோட டேட்டா ஸ்டோர் நேம். அந்த டேட்டா ஸ்டோர் நேமுக்கு உள்ள அந்த டேட்டா ஸ்டோருக்கு உள்ள ISO அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கு. அந்த ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபைல் இருக்கு. இப்போ அந்த ஃபைல் நேம் என்ன? VMware தானே? அந்த ஃபைல் நேம் போங்க, ஒரு டேட்டா ஸ்டோருக்குள்ள போங்க. அந்த டேட்டா ஸ்டோர் காமிங்க. நம்ம அந்த டேட்டா ஸ்டோர் -v சென்டர் அதுல ISO ஃபோல்டருக்குள்ள வந்தாச்சு. அதுல VMware ESXi 8.0 U3 அப்படிங்கிற ஒரு ஃபைல் நம்ம வச்சிருக்கோம். இப்போ அந்த ஃபைலை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறோம். இப்போ partition போங்க. இப்போ நீங்க v என்டர் பண்ணிட்டு tab பிரஸ் பண்ணுங்க. இப்ப v பிரஸ் பண்ணி ஜஸ்ட் tab பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த ISO ஃபோல்டருக்கு உள்ள இருக்கிற v அப்படிங்கிற லெட்டர்ல ஆரம்பிக்கிற ஃபைல் வந்து நம்ம இங்க வந்து வந்துரும். இப்ப ஜஸ்ட் நீங்க என்டர் கொடுத்தீங்கன்னா அது எக்ஸிக்யூட் ஆயிரும். பிஃபோர் தட் மெயின்டெனன்ஸ் மோட் போட்டீங்களா? மெயின்டெனன்ஸ் மோட் போட்டுருங்க. பிஃபோர் த எக்ஸிகியூஷன் மெயின்டெனன்ஸ் மோட் போட்டுருங்க. அதுல எந்த ஒரு VM ரன் ஆயிருக்கு, லைவ்ல எந்த ஒரு VM இருக்கக்கூடாது. விச் மீன்ஸ் பவர் ஆஃப் VM இருக்கலாம். ஒரு மெயின்டெனன்ஸ் மோட் போடுறப்ப ஒரு ESXi ஹோஸ்டுக்குள்ள பவர் ஆஃப் VM இருக்கலாம், பட் ரன்னிங் VM எதுவும் இருக்கக்கூடாது. இதுல ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே கொடுங்க. ஒரு இருங்க ஒரே கொடுத்தீங்களோ? இல்ல அதுல அன்செக் பண்ணும். அந்த பவர் ஆஃப் VM வந்து அன்செக் பண்ணணும் பார்த்தேன். சரி பரவாயில்ல, ஓகே, நோ ப்ராப்ளம். டாஸ்க்ல பாருங்க மெயின்டெனன்ஸ் மோட் விழுந்திருக்கான்னு. ரீசன்ட் டாஸ்க்ல இப்போ மெயின்டெனன்ஸ் மோட் வந்து இங்க ரன் ஆகிட்டு இருக்கு. இதை வந்து நீங்க முதல்ல பண்ணிடணும். இப்போ நான் வந்து கடைசியா தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து தப்பான மெத்தடு. முதல்ல நீங்க வந்து மெயின்டெனன்ஸ் மோட் போட்டுட்டு தான் எல்லாமே பண்ணணும். இது கேன்சல் கொடுத்துருங்க. இதை கேன்சல் கொடுத்துருங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் மோட் போடா பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேன்சல் கொடுத்து இப்போ ஃபோல்ட் உள்ள போங்க, எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். DRS டிசேபிள் தானே இருக்குது. மேனுவல் தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. ஓகே ஃபைன். இப்போ partition போங்க. இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம்னா ரன் ஆயிருங்க. எக்ஸிக்யூட் பண்ணிருங்க, என்டர் கொடுங்க. இல்ல partition போயிட்டு என்டர் கொடுங்க. வெர்ஷன் பார்த்துக்கோங்க. இப்போ 7.03 இருக்குது. we are going to upgrade 7.0 to 8.03. ஓகே, ஸோ இப்போ உள்ள போங்க. ப்ரோ என்டர் கொடுத்துட்டீங்களா? இல்ல ஏதாவது என்டர் கொடுங்க, என்டர் கொடுங்க, என்டர் கொடுங்க. என்டர் தட்டுங்க. ஸோ என்டர் கொடுத்த உடனேயும் இந்த மாதிரி தான் நிற்கும். இப்போ அந்த கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுறப்ப ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி ரன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 2 செகண்ட்ல ரன் ஆகும். ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து என்ன சொல்றது, பேஸ் லைன்ல பண்றதோட இது ரொம்ப ஈஸி மெத்தடு.
இப்போ உங்களுக்கு காமிக்கிறப்ப ரொம்ப பெருசா தெரியும். இப்போ நான் உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதனால உங்களுக்கு வந்து இது ஏதோ பெரிய மெத்தட் மாதிரி உங்களுக்கு தெரியலாம். பட் ரொம்ப ஈஸி. உங்களுக்கு ரொம்ப ஈஸி மெத்தட். நீங்க யூஸ்வலா பேஸ் லைன்ல ஒரு அப்கிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது 45 மினிட்ஸ் கண்டிப்பா எடுத்துக்கும். 45 மினிட்ஸ் டு 50 மினிட்ஸ் எடுத்துக்கும் அது ஸ்டேஜ் பண்ணி அது கம்ப்ளீட் ஆகுது. பட் அதே இது நீங்க கமாண்ட் லைன்ல பண்றப்ப உங்களுக்கு அது 10 நிமிஷம் கூட எடுத்துக்கிடாது. மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் தான் எடுத்துக்கும். இது கொஞ்சம் நமக்கு ரிசோர்ஸ் இல்லாதனால கொஞ்சம் ஸ்லோவா இருக்குது. மற்றபடி இவ்வளவு தான் டைம் எடுத்துக்காது. ரொம்ப ஈஸியா எக்ஸிக்யூட் ஆயிரும். எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் ரீபூட் மட்டும் நம்ம கொடுக்கணும். ரீபூட் கொடுத்துட்டோம்னா கம்ப்ளீட் ஆயிரும். லெட்ஸ் வெயிட் ஃபார் ரீபூட். இப்ப பாத்தீங்கன்னா அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட், அதாவது நீங்க கரெக்டான கமாண்ட் கொடுக்கணும். ஐஎஸ்ஓ அந்த ஃபோல்டர்ல கரெக்டான ஃபைல் பாத் இருக்கணும். நீங்க தப்பா கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எரர் காமிக்கும். இந்த இடத்துல இப்ப இது ப்ராப்பரா எக்ஸிக்யூட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்ப உங்களுக்கு வந்து பேராகிராஃபா வந்திருக்கு இல்லையா, இது வந்து ப்ராப்பரா எக்ஸிக்யூட் ஆனா மட்டும்தான் இந்த மாதிரி வரும். இப்ப நீங்க ஒரு ரீபூட் பண்ணணும். மேனுவலா நம்ம ரீபூட் பண்ணணும். ஜஸ்ட் ரீபூட்னு ஒரு கமாண்ட் இருக்கு, அதுல நீங்க அடிங்க. ப்ரோ அதே மாதிரி நீங்க அவங்ககிட்ட இதையும் காமிச்சிருங்க ப்ரோ. இங்க பாருங்க, மெசேஜ்ல வந்து இன்ஸ்டலேஷன் ரிசல்ட் வந்து மெசேஜ்ல தி அப்டேட் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். பட் தி சிஸ்டம் நீட்ஸ் டு பி ரீபூட்டட் ஃபார் தி சேஞ்சஸ் டு பி எஃபெக்டிவ்னு வரும். ஸோ ஒன்ஸ் இது நம்ம வந்துருச்சுன்னா எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு சக்சஸ்ஃபுல்லின்னு அர்த்தம். நம்ம ஃபர்தரா ரீபூட் பண்ணணும். இங்க பார்த்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். எஸ், இந்த இடத்துல நம்ம கரெக்ட் தான். இந்த மோஸ்ட்லி இந்த மாதிரி ரன் ஆயிடுச்சுல கண்டிப்பா சக்சஸ் தான். நீங்க இந்த இடத்துல ஒரு மெசேஜ் இருக்கு பாத்தீங்களா, அதை படிச்சு பாத்துக்கோங்க. அப்படியே கம்ப்ளீட் சக்சஸ்ஃபுல்லி ரீபூட் ரெக்கார்ட் ட்ரூனா ரீபூட் பண்ணணும்னு அர்த்தம். சோ நம்ம ரீபூட் அப்படின்னு ஒரு ஜஸ்ட் நீங்க டைப் பண்ணா போதும் ரீபூட் ஆயிரும். டைப் பண்ணி என்டர் கொடுங்க. ரீபூட்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா இப்ப ரீபூட் ஆகும். இது ரீபூட் ஆகிறதுக்கான டைம் தான் ஒரு புரியல சார். ரீபூட் ஆகிறது ஒரு 5 மினிட்ஸ் டைம் எடுக்கும். மற்றபடி ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். லெட்ஸ் வெயிட் ஃபார் த ரீபூட். சார் இப்போ நம்ம ரோல் பேக் பண்றோம் இல்லைங்க சார். ஆமா, இப்போ மேபி இப்போ ரீபூட் ஆகும்போது அந்த சக்சஸ்ஃபுல் இல்லைன்னா அந்த டைம் பார்த்துட்டு ரோல் பேக் கொடுத்துடலாம் இல்ல? இல்ல நீங்க அப்ப பண்ணணும் கூட அவசியம் இல்ல. இல்ல இல்ல ஒன்ஸ் நீங்க ரீபூட் ஆனதுக்கு அப்புறம் கூட அதுக்கு அடுத்த ரீபூட்ல பண்ணிக்கலாம். நான் ரோல் பேக் பத்தி சொல்றேங்க, வெயிட் பண்ணுங்க. நான் தனி கிளாஸ் எடுப்பேங்க, வெயிட் பண்ணுங்க. சரியா, இதை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். வி சென்டர் போங்க. வி சென்டர்ல வந்து ESX வந்து நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட்ல இருக்கும். ஏன்னா டியூரிங் த ரீபூட் ESX வந்து நாட் ரெஸ்பாண்டிங்ல இருக்கும். ரீபூட் ஆயிடுச்சா? அதுக்கு தான் போட்டு விட்டுருக்கேன் பிங் ரிசல்ட். ஒன்றும் ஆகல. இங்க அப்டேட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, வெயிட் பண்ணுவோம். இல்ல அங்க இது போ வி சென்டர் போங்க சார். வி சென்டர் போங்க. சென்டர் கொடுத்துருக்கேன். ரீபூட் ஆயிடுச்சு கொடுத்துருக்கேன். நாட் ரெஸ்பாண்டிங் இருக்கு இல்லையா? சோ இப்போ ரீபூட் ஆயிட்டு இருக்கு. சோ அதனால நாட் ரெஸ்பாண்டிங்னு காமிக்குது. கொஞ்சம் ரீபூட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து வெர்ஷன் வந்து இங்க அப்டேட் ஆயிரும். சோ இன்னொன்னு ஸோ இப்போ பிங் ரிசல்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
இப்ப ரீபூட் கம்ப்ளீட் ஆயிருச்சு. பட் நமக்கு டிஸ்கனெக்ட் ஸ்டேட் காமிக்குது. மோஸ்ட்லி அதுவே கனெக்ட் ஆயிரும். கனெக்ட் ஆகலாட்டி நம்ம கனெக்ட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கனெக்ட் ஆயிடுச்சு நினைக்கிறேன், பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க, ரெஃப்ரெஷ் ஆகி வரட்டும். வெயிட் பண்ணுங்க, ரெஃப்ரெஷ் ஆயிட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட்லி இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சி கைஸ், மேலே பார்த்தீங்கன்னா அந்த லோட் ஆகிட்டு இருக்கு பாருங்களேன். ரைட் ஹேண்ட் சைடில் மேலே லோட் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ டிஸ்கனெக்ட் ஸ்டேட்ல இருக்கு. அந்த ESX கன்சோல்ல போய் பாருங்க. அப்பா இசம் பாருங்க, ESX கன்சோல்ல போய் பாருங்க. ஒர்க் செஷன்ல ஆயிட்டு இருக்குது. வெர்ஷன் பாருங்க மாறிடுச்சு, கனெக்டட் வந்துருச்சு. ஒரு 2 மினிட்ஸ்ல திரும்ப எல்லாம் அலாரம் போயிட்டு வார்னிங் அலாரமும் போயிடும். 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம்னா சரி பாருங்க, அப் டைமும் 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எஸ். So now we have successfully upgraded ESX 7.0 U3 to 8.0 U3 க்கு நம்ம அப்கிரேட் பண்ணிட்டோம். நம்ம நீங்க இந்த இடத்துல சம்மரியில பார்த்தா உங்களுக்கு தெரியும், ESX வெர்ஷன் எல்லாமே நீங்க தெளிவா இங்க பாத்துக்கலாம். எஸ், இப்போ உங்களுக்கு இது ரொம்ப ஈஸி மெத்தடா, நீங்க வந்து கன்ஃபியூஸே ஆகிட வேண்டாம். ஜஸ்ட் இப்போ நான் அந்த கமாண்டை மட்டும் பிங் பண்ண முடிஞ்ச பிங் பண்ணுங்க. அந்த குரூப்ல பிங் பண்ணுங்க. வெங்கட், பிங் பண்ண முடியுமா உங்களால? பிங் பண்ண முடியும். எஸ் சார், அந்த கமாண்டை மட்டும் பிங் பண்ணிக்கோங்க. இந்த கமாண்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இன்டர்வியூல வந்து வாட் இஸ் த கமாண்ட் ஃபார் ESX அப்கிரேட் அப்படின்னு கேட்பாங்க. இன்டர்வியூல ஆக்சுவலி இது இன்டர்வியூ கொஸ்டின். இன்டர்வியூல வந்து அது ஓகே. ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தா, இன்டர்வியூல ஹவு டு யூ அப்கிரேட் ESX, உங்க என்வரான்மெண்ட்ல ESX எப்படி அப்கிரேட் பண்ணு சொல்லி கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து 2 விதமா அப்கிரேட் பண்ணலாம் சொல்லலாம். ஸோ நீங்க உங்க என்வரான்மெண்ட் எப்படி ப்ரிஃபர் பண்றீங்க? நீங்க கமாண்ட் லைன்ல பண்ணுவீங்களா இல்ல பேஸ் லைன்ல பண்ணுவீங்களான்னு கேட்பாங்க. நீங்க 2 மெத்தட் சொல்லிக்கலாம். நீங்க கமாண்ட் லைன்ல பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா definitely they will ask what is the command for upgrading the ESX. ஸோ அதுக்கு அந்த கமாண்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கமாண்ட் ஞாபகம் வச்சு தென் VMFS/volume/data store name, folder name and file name கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நமக்கு வந்து கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆயிரும். தென் we have to manually reboot the ESXi. இப்போ உங்களோட என்வரான்மெண்ட்ல மோஸ்ட்லி ஆட்டோமேஷன், சில என்வரான்மெண்ட் இப்போ எல்லாம் ஆட்டோமேஷன் வந்துருச்சு. எப்படின்னா ஒரு இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 ஹோஸ்ட் 2000 ஹோஸ்ட் இருக்கும். இப்போ 2000 ஹோஸ்ட்டுமே நம்ம அப்கிரேட் பண்ணுறது, மேனுவல் அப்கிரேட் பண்ணுறது கொஞ்சம் சிரமம். அப்போ ஆட்டோமேஷனுக்கு வந்துட்டு அவங்க ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருப்பாங்க சம்டைம்ஸ், இல்ல சம்டைம்ஸ் ஆன்சிபிள் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. ஆன்சிபிள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஆன்சிபிள் மூலமா தே வில் அப்கிரேட் ESXi. பட் அது எல்லா இடத்துலையும் அப்கிரேட் பண்ண சொல்ல முடியாது. மோஸ்ட்லி மேனுவலாக தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ என்னோட என்வரான்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, போன என்வரான்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக மேனுவல் தான் பண்ணோம். இந்த என்வரான்மெண்ட்ல மேனுவலாகவும் பண்றோம், எங்ககிட்ட ஆன்சிபிள் டூல் மூலமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போத் ரெண்டுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏங்க இப்போ கரண்ட் என்வரான்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 1200 ஹோஸ்ட் இருக்கும் எங்க என்வரான்மெண்ட்ல. ஸோ 1200 ஹோஸ்ட் இருக்கும். ஸோ ஒரு அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா அந்த அப்கிரேட் முடியறதுக்கு 6 மாசம் ஆயிரும், எல்லா ஹோஸ்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ அப்போ நான் வந்து மோஸ்ட்லி இதுக்கு மாதிரி மேனுவலாக தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் வந்து ஆட்டோமேஷன் கொடுத்துருக்காங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் என்வரான்மெண்ட், அது ஆட்டோமேஷன்ல பண்ணுவதா மேனுவலா பண்றதான்னு. பட் எல்லா இடத்துலையும் ஆட்டோமேஷன் இருக்குன்னு சொல்ல முடியாது.
ஆட்டோமேஷன் வந்து சில இடங்கள்ல இருக்கும், சில இடங்கள்ல இருக்காது. ஸோ மேனுவலாக தான் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். மேனுவலா அப்படின்னா ஒவ்வொரு ஹோஸ்டா பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வந்து லைஃப் சைக்கிள் மேனேஜர்ல பேஸ்லைன் கிரியேட் பண்ணீங்கன்னா அட் டைம்ல 2 ஹோஸ்ட் 3 ஹோஸ்ட் பண்ணலாம். பட் 2 ஹோஸ்ட் 3 ஹோஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு ரிசோர்ஸ் இருக்கணும், அந்த கிளஸ்டர் கெப்பாசிட்டி இருக்கணும். இருந்தா 2 ஹோஸ்ட் 3 ஹோஸ்ட் பண்ணலாம். நான் வந்து மோஸ்ட்லி கமல் எல்லாம் பண்ணிப்பேன். எனக்கு வந்து ஒவ்வொரு L3க்கும் ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த 1200 ஹோஸ்டையும் நாங்கள் ஒரு 6 L3 இருக்கோம், அதை அப்படியே ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க பண்ணுங்க, அப்கிரேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா என்னோட மெத்தட் நான் சொல்றேன். நான் மோஸ்ட்லி கமாண்ட் லைன் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா கமாண்ட் லைன் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். நான் சொன்னேன் இல்லையா, இது ப்ரொடக்ஷனாக இருக்கிறப்போ உங்களுக்கு அது ஒரு 3 நிமிஷம் தான் ரன் ஆகும் கமாண்ட். அந்த இது 3 நிமிஷம் ரன் ஆனதுக்கப்புறம் அந்த ரீஸ்டார்ட் ஒரு 3 நிமிஷம், மேக்ஸிமம் ஒரு 6-7 நிமிஷத்துல முடிஞ்சிடும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மல்டிபிள் கிளஸ்டர்ஸ் இருக்கும். ஒரு கிளஸ்டருக்கு ஒரு ஹோஸ்ட் எடுத்துப்பேன், 5 கிளஸ்டர் எடுத்துப்பேன். 5 கிளஸ்டர் எடுத்துட்டு ஒவ்வொரு ஹோஸ்டா கனெக்ட் பண்ணி அட் டைம்ல எக்ஸிக்யூட் பண்ணுவேன். ஏன் ஒரே கிளஸ்டர்ல நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா ரிசோர்ஸ் இருக்காது. ஒரே கிளஸ்டர்ல நீங்க அட் டைம்ல 2 ஹோஸ்ட் பண்ணீங்கன்னா தேர் வில் பி ரிசோர்ஸ் கிரன்ச். அப்படி பண்றதுக்கு சான்சஸ் இருக்குதான்னு இருந்தா பண்ணலாம், இல்லாட்டி விட்டுலாம். ஸோ அதனால நான் வந்து அட் டைம்ல 5 ஹோஸ்ட் பண்ணேன்னா ஒவ்வொன்றும் ஒரு கிளஸ்டர் இருந்து பண்ணுவேன். கிளஸ்டர் 1ல இருந்து 1, கிளஸ்டர் 2ல இருந்து 3ல இருந்து 4ல இருந்து அந்த மாதிரி ஒவ்வொரு கிளஸ்டர்ல இருந்து ஒன்று எடுத்துட்டு அதை மெயின்டெனன்ஸ் மோட் போட்டு தென் கமாண்டை வந்து ஒரே டைம்ல எல்லாத்துல எக்ஸிக்யூட் பண்ணிடுவேன். எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதை மேனுவலா ரீபூட் பண்ணுவேன். ஸோ இப்படித்தான் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ பட் அட் டைம்ல 2 ஹோஸ்ட் 3 ஹோஸ்ட் ஒரே கிளஸ்டர்ல பண்ணக்கூடாது. அப்படி பண்ற மாதிரி அப்படி பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபீஸிபிலிட்டி செக் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஃபீஸிபிலிட்டி எப்படி செக் பண்ணுங்கிறது. லைக் அந்த கிளஸ்டர்ல ரிசோர்ஸ் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணணும். ரிசோர்ஸ் இருந்தா மட்டும் அதை ப்ரொசீட் பண்ணணும். ரிசோர்ஸ் இல்லை அப்படின்னா தயவு செய்து ப்ரொசீட் பண்ணாதீங்க. ஒரு டைம் ஒரே ஒரு ஹோஸ்ட் மட்டும் பண்ணுங்க, ஒவ்வொன்றா பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் விஎம் எல்லாம் டவுன் ஆயிரும், பெரிய ப்ரொடக்ஷன் இம்பாக்ட் வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி வந்துடும். ஸோ அதனால அதை அவாய்ட் பண்றதுக்கான சான்சஸ் முடிஞ்ச அளவு பாருங்க. ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு த ரோல் பேக். இப்போ நான் வந்து அப்கிரேட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கு அப்புறமா சில பிரச்சனைகள் வரும். லைக் இன்டர்மிட்டன்ட் டிஸ்கனெக்ட்னு சொல்லுவோம். லைக் இன்டர்மிட்டன்ட் டிஸ்கனெக்ட், திடீர்னு நெட்வொர்க் டிஸ்கனெக்ட் ஆகும், ஸ்டோரேஜ் கனெக்ட் ஆகி டிஸ்கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி சினாரியோல வி கேன் ரோல் பேக் த சேஞ்சஸ். ஸோ அப்போ நம்ம வந்து ESXஐ ரீபூட் பண்ணிட்டு வி கேன் ப்ரெஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் ஆர். ஷிஃப்ட் ப்ளஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணோம்னா ரோல் பேக் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது சக்சஸ்ஃபுல் வந்துச்சுல்ல, சக்சஸ்ஃபுல் இருக்காம ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நான் ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஆர் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ரிவர்ட் ஆகிடும். ஆமா ஆமா, அந்த டைம் தான் பண்ண அவசியம் இல்லை. அதுக்கடுத்து நீங்க எந்த ஒரு ரீபூட்னாலும் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து எத்தனை டைம் நீங்க ரீபூட் பண்ணாலும் அந்த ரீபூட் மூலமா நீங்க வந்து யூ கேன் ரோல் பேக் த சேஞ்சஸ். பிரச்சனை கிடையாது. சரி, உங்களுக்கு வந்து அப்கிரேட்லாம் கம்ப்ளீட் ஆயிரும். அப்கிரேட்லாம் கம்ப்ளீட் ஆகி எல்லாமே அது ஒன்லி ஃபார் ESXi மட்டுமா இல்ல லினக்ஸ் அந்த மாதிரி எதனா OS அப்டேட் பண்ணும்போது பண்ணலாமா? இல்லைங்க, நம்ம we are only talking about ESXi. ஓகே, we are not talking about guest OS பத்தி நான் என்னைக்குமே பேசுனது கிடையாது, பேசவும் மாட்டேன். we are only managing the ESXi. அதனால நம்ம சொல்றது எல்லாமே only applicable for ESXi. சரிங்களா? அதனால நான் என்ன கமாண்ட் அது ரிவர்ட் பண்ணதுக்கு என்ன கமாண்ட்? கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆர் ஜஸ்ட் ஷிஃப்ட் ஆர்? இல்ல, ஷிஃப்ட் பிளஸ் ஆர், நாட் கண்ட்ரோல், ஷிஃப்ட் பிளஸ் ஆர். நான் தனி கிளாஸ் எடுக்கிறேன். இப்ப பண்ண வேண்டாம். இப்ப பண்ணோம்னா இப்ப நான் என்னோட லேப்டாப்ல ஒரு ESXi கிரியேட் பண்ணி அதை நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணி காமிக்கிறேன். அப்போ அதுவும் அதுக்கப்புறமா क्वेश्चन தானே? புரியல. அது இன்டர்வியூ क्वेश्चन தானே? ஆமா, இன்டர்வியூ क्वेश्चन தான். ரோல் பேக் சேஞ்சஸ் வந்து இன்டர்வியூ क्वेश्चन தான். நான் காமிக்கிறேன் ப்ரோ. உங்களுக்கு சொல்லி இதான் கமாண்ட் ப்ளஸ் F11 டு ரீட் ப்ளஸ் ஆர். இதை நீங்க இதுல கூட போட்டுருங்க. நான் கிளாஸ் எடுப்பேங்க, யாரும் கவலைப்பட வேண்டாம். இது நான் ஒரு செஷனாவே எடுக்கிறேன். ஏன்னா முக்கியமான செஷன் அது, இன்டர்வியூ क्वेश्चन அது, முக்கியமான செஷன் அது. ப்ரோ LCM போடுமா இல்ல நாளைக்குங்களா? LCM வந்து நாளைக்கு தான் பண்ண முடியும். ஏன்னா உங்களோட LCM வந்து அப்டேட் ஆகல. LCM வந்து
அப்டேட் நீங்கள் போங்களேன், அதையும் காமிச்சிடுறேன். இது லைஃப் சைக்கிள் மேனேஜர் அந்த மெனு பார் இருக்கு இல்லையா, அந்த மெனு பாரை கிளிக் பண்ணுங்க. 3 பட்டன் மெனு பார் மேலே லெஃப்ட் ஹேண்ட் சைடில், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மேலே 3 பட்டன் இருக்கா, மெனு பார் 3 கோட் இருக்கா, அதான் மெனு பாரு. அதில் போயிட்டு தட் இஸ் ஆப்ஷன் லைஃப் சைக்கிள் மேனேஜர். இதில் இருந்து நம்ம ESX அப்கிரேட் பண்ணலாம். திஸ் இஸ் கால் ESX அப்கிரேட் ஃப்ரம் லைஃப் சைக்கிள் மேனேஜர். சரிங்களா? இதில் நம்ம ISO இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணி பண்ணணும். ஸோ இதை நான் இன்னொரு நாள் கிளாஸாக எடுக்கிறேன், என்னோட லேப்டாப்லேயே நான் வந்து காமிக்கிறேன். ISO இமேஜ் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் பேஸ்லைன் கிரியேட் பண்ணி பண்ணணும். இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இந்த கிளாஸ். ஓகே, இது இல்ல இந்த லேப்ல எடுக்க முடியாதுன்னு சொல்றீங்களா, இல்ல என்ன ப்ராப்ளம் சொல்றீங்க? இல்ல எடுக்கலாம், ISO இமேஜ் வேணும். ஏன்னா ISO இங்க இம்போர்ட் பண்ணிர போறோம், பேஸ்லைன் கிரியேட் பண்ண போறேன், வந்துற போதுன்னு அதுக்கு தான் நான் கேக்குறேன். நீங்க எந்த ESX அப்டேட் பண்ணுவீங்க? ஆல்ரெடி அப்டேட் பண்ணியாச்சுல நம்ம. another EXI ஒன்னு இருக்குதுன்னு அதுல காமிக்கலாம். அது இருக்குல்ல, பட் அத நீங்க மைக்ரேட் பண்ணுவீங்களா? நம்ம VCS மைக்ரேட் பண்ணனும். மைக்ரேட் பண்ணாத ஓகே, நீங்க அப்ப லேப்லயே காமிங்க bro. ஒன்னு லேப்லயே காமிங்க. இல்ல அப்ப நீங்க ஒன்னு பண்ணுங்க, மைக்ரேட் பண்ணிருங்க அத. இப்போ இத வந்து மைக்ரேட் பண்ண சொல்றீங்களா? ஆமா VCS மைக்ரேட் பண்ணாத பண்ணுங்க. நான் பண்ணிட்டு வைக்கிறேன், பட் லேட் ஆகுது. இது டிலே ஆகும் மைக்ரேட் ஆக. நான் நாளைக்கு பண்றேன். சரி, இப்ப பண்ண வேண்டாம். அது கண்டிப்பா டிலே ஆகும். மைக்ரேஷன் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும். பண்ண வேண்டாம், நீங்க மைக்ரேட் பண்ணி வச்சிருங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இப்ப பாத்துக்கலாம். பட் நான் லேப் நான் சொன்னதுன்னு நான் வேற ஒரு ரீபில்ட் பண்ண போறேன் லேப் அப்படின்னு சொன்னீங்க. சரி, நீங்க ரீபில்ட் பண்ணுங்க, நான் என்னோட இதுல காமிச்சிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஓகே ப்ரோ. ரீசான் போட போறீங்களா? எப்ப போட போறீங்க? அது இது ஆகுதா என்னன்னு தெரியல ப்ரோ. நான் ஃபர்ஸ்ட் நான் இது பண்ணி பார்க்கணும், லேப் பண்ணி பார்க்கணும். ஏன்னா 3 ஆர்டிஸ்ட் தேவை. ஸோ ஒன்னு 18 வச்சாலும் ஒன்னு ஸ்பேஸுக்கு ரேம் 18 வச்சாலும் அனதர் 2 வந்து 88 வைக்க போறேன். ஸோ 3 ஒரே டைம்ல எப்படி இதாகும்னு தெரியல. ஹைபிரிட் மட்டும்தான் ஆனா பண்ண போறேன், ஆல் ஃபிளஸ் பண்ண போறது இல்ல. ஸோ ட்ரை பண்ணி பார்க்குறேன் ப்ரோ, பார்த்துட்டு நான் சொல்றேன். சரி, சக்ஸஸ் ஆச்சுன்னா சொல்லுங்க எனக்கு. அதை நம்ம லேப் நம்ம பசங்களுக்கு காமிக்கலாம். ஓகே ப்ரோ. ஓகே ஃபைன். இன்னைக்கு கிளாஸ் போதும். நாளைக்கு கிளாஸ்ல வந்து ESX வந்து எப்படி லைஃப் சைக்கிள் மேனேஜர் இருந்து அப்கிரேட் பண்றது அப்படின்னு காமிக்கிறேன். தென் வாட் இஸ் மெயின்டெனன்ஸ் மோட் அப்படிங்கிற கிளாஸ் எடுக்கிறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல். நாளைக்கு பார்க்கலாம் கைஸ். இன்னொன்று, ஃபீஸ் கொஞ்சம் பே பண்ணிருங்க. ஸோ ஐ ஹோப் எவ்ரி